வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஹெட் ஓவர் ஹீல்ஸோடைய நெக்ஸ்ட் 2 எபிசோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஹீரோவுக்கு பேய்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அதில் அவர் கொஞ்சம் ஷாக்கில் இருந்திருப்பார். ஆனால் முன்னாடி ஹீரோயினி மட்டும் க்யூட்டாக தெரிய அதில் ஹீரோயினிமே என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது ஹீரோ எதுவும் கிடையாது சும்மான்ற மாரி அதை மழுப்பிடுறாரு. இந்த பக்கம் ஜீவாவுக்கு எதுக்கு இவர் இங்கே இருக்காருன்னு தெரியல. ஏன்னா ஆர்ச்சரியில் சேர்ந்து கொஞ்சம் நாட்கள் தான் ஆகுது. வருஷம் ஆர்ச்சரியும் தெரியாது. அதை பற்றி கோச் கிட்ட கேட்டால் ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணால் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன், ஹீரோ நீ இருந்தால் தான் நல்லா விளையாடுவான்னு சொல்ல, அப்போ என்ன எல்லாருமே ஒரு டூலாக தான் பார்க்குறீங்களான்ற மாரி ஜீவோ இந்த பக்கம் கத்தின்னு இருக்கு. ஹீரோவை இந்த பக்கம் ஆக்சுவலி எல்லா டார்கெட் மார்க்ஸையும் பார்த்துன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் கூட பேய்கள் வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணுது. அதில் அவரால் சரியாக மார்க்கை கூட பார்க்க முடியல. அதை எல்லோரும் பார்த்துன்னு இருக்கேன். ஹீரோ பாத்ரூமில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறாரு. அங்கே அவங்க பழைய ஸ்கூலில் சேர்ந்த ஆட்கள்லாம் வருது மட்டும் இல்லாமல் நீ எதுக்குடா இங்கே வந்த, நீ திரும்ப ஆர்ச்சர் விளையாட போகிறது அந்த பொண்ணுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. வேறு யாரும் கிடையாது. ஹீரோ போன ஸ்கூல்லே ஃபயர் ஆக்சிடென்ட் மூலிமா ஒரு பொண்ணுக்கு அடிபட்டிருக்கும். இந்த பொண்ணுக்கிட்ட இவர் ராத்திரி கூட பேசியிருந்திருப்பார். அந்த சமயத்தில் கூட அந்த பொண்ணு ஹீரோ மேல் தான் ப்ளேம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ இதை விட்டு வெளியே வரலான்னு பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஆட்கள் சண்டைக்கு வராங்க. ஆனால் ஹீரோ அவங்கள எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இது என்னுடைய விருப்பம், என்னை கஷ்டப்படுத்துறவங்க கூட நான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, நான் யாருன்னு எனக்கு தெரியுன்ற மாரி இந்த இடத்துல இவர் சொல்கிறாரு. அந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா யோன்ஹாவோடைய அந்த இடத்துக்கு போனால் ஒரு பேன் எனர்ஜி வருது. அது மட்டும் இல்லாமல் யோன்ஹாவா உள்ளார என்னமோ தப்பாக பண்ணுற மாரியே இருக்கேன். அதான் அந்த பக்கம் இவங்க பாட்டியை கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் இதை ஓப்பன் பண்ணுன்ற மாரி இவங்க 2 பேருமே இந்த இடத்துல அதை திறக்க முயற்சி பண்ணுறாங்க. அது திறந்ததுக்கப்புறமும் உள்ளார போக முடியாத மாரி சில சாபங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கு தலை சுற்றுற மாரி இருக்குது. எல்லா பேய்களையும் பார்த்து அந்த இடத்துல ஹீரோயினிக்குமே யோன்ஹாவா பாடுற அந்த மந்திரங்கள் காதில் கேட்க ஹீரோயினி இந்த மந்திரத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை எப்படினாச்சும் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒரு ஷீல்டாக இருக்கணுன்றதுனால அவங்க திரும்ப இந்த பக்கம் ஆக்சுவலி மந்திரம் வாசிக்கிறாங்க. இந்த விஷயம் யோன்ஹாவாவுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோயினி இதுக்கெலாம் முன்னவே ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க. அதில் ஹீரோயினியும் யோன்ஹாவாவும் இன்னொரு பக்கம் ஆக்சுவலி வாயாலேயே சண்டை போட இந்த இடத்துல ஹீரோ ஆர்ச்சரி பண்ணின்னு இருக்காரு. 1-2 குறி மிஸ் ஆகுது. ஆனால் கடைசி நேரத்தில் எப்படியோ ஹீரோவுடைய டீம் ஜெயிக்க இந்த இடத்துல ஹீரோயினிமே அந்த மந்திரத்தை முறியடிச்சிடறாங்க. ஆனால் 2 பேரும் ஓவராக அந்த மந்திரத்தை போட்டதுனால அந்த இடத்துல 2 பேருடைய காதில் இருந்தும் பிளட் வருது. ஹீரோயினோட அம்மாவும் இதை பார்க்குறாங்க. இந்த சமயத்தில் ஹீரோவும் ஜெயிச்சிருப்பாரு, மெடலை வாங்குறாரு. அந்த மெடலை ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினிக்கு ஒரு போட்டு விடுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மெடல்லாம் வாங்கும்போது பாட்டிக்கு போட்டு விட்டுருப்பாரு. அதேமாதிரி ஹீரோயினிக்கு போட்டு விட இவங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு இருக்கும்போது ஜீவாவும் குறுக்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. இப்படிலாம் இருக்கும்போது எல்லாருமே இந்த இடத்துல சாப்பிட போகலான்னு இருக்காங்க ஜெயிச்சதுனால. அந்த இடத்துல ஹீரோ மட்டும் நான் வரல, எதுக்குண்ணா, நான் என்னுடைய பாட்டியை பார்க்க போகணுன்ற மாதிரி இவர் சொல்லின்னு இருக்கேன். எல்லோரும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினுமே என்னாலையும் வர முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேறு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்ல இருந்தாலும் மொத்த டீம்மேட்டர்ஸுமே அந்த பக்கம் சாப்பிட போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து நீ என் கூட வரப்போகிறது இல்லையான்னு ஹீரோயினி கிட்ட கேட்க ஹீரோயினி வந்து வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இது ரொம்ப முக்கியன்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனால் ஹீரோயினியோடைய ட்ரெஸ்ஸு லைட்டாக எரிஞ்சிருக்கிற விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. ஆனால் அதை பெருசாக வெளியே காமிச்சிக்கல. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா நீ யார் மேலே இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுன்ற மாரி யோன்ஹாவா கிட்ட விசாரிச்சுருந்தா, நீங்கள் தான் மிகப்பெரிய மந்திரவாதியாச்சே, நீங்களே கண்டுபிடிங்க, என்னால் சொல்ல முடியாதுன்ற மாரி அவங்க அது டோட்டலாகவே மறுக்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோயினி வந்துருந்துருப்பாங்க யோன்ஹாவா கிட்ட பேச. அந்த சமயத்தில் மாஸ்டர் பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினியோட ட்ரெஸ் எரிஞ்சிருக்கு. அதில் ஹீரோயினி மேலே யார் ஒருத்தவங்க மேஜிக் சக்தியை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதை ஒரு சத்தமாக சொல்லும்போது அந்த இடத்துல இந்த அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு, நீ தான் அவன் மேலே மேஜிக் சக்தியை யூஸ் பண்ணதுன்னு யோன்ஹாவா கிட்ட கேட்க யோன்ஹாவாவும் ஆமான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினியும் யோன்ஹாவாவும் அவங்க மேலே அவங்களே பவரை யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அதால் 2 பேருடைய சக்தியுமே உண்மையாக நினைஞ்ச மாரி தான் இந்த சைடு போயின்னு இருக்குது. அந்த சைடு ஹீரோ அவருடைய கோல்டு மெடலை பாட்டிக்கிட்ட காமிச்சின்னு இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோயினுடைய ஆன்டி பின்னாடி வர அதை ஹீரோவுமே பார்க்குறாரு. ஹீரோ தான் கூட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஹீரோயினி யோன்ஹாவாவை பார்த்து பேசின்னு இருக்கும்போது திடீர்னு யோன்ஹாவாவுடைய பின்னாடி என்னமோ ஒரு பெட்டி இருக்கிற மாதிரியும் அதை இவங்க சுமக்கிற மாதிரியும் தெரிய ஹீரோயினி என் கண்ணுக்கு சில விஷயங்கள் தெரியுதுன்ற மாதிரி சொல்ல, என்ன மாதிரியான விஷயங்கள் தெரியுதுன்னு யோன்ஹாவாவும் சிரிக்கிறாங்க. எல்லாமே உன்னால் தான்ற மாரி செம ஹீரோயினி யோன்ஹாவாவை திட்டின்னு இருக்கேன். யோன்ஹாவாவுமே உனக்கு ஒன்றுமா புரியல, ஆக்சுவலி நீ என்னுடைய ரீப்ளேஸ்மெண்ட் தான், ஏன்னா நான் போனதுக்கப்புறம் தான் நீ இங்கே வந்திருக்க, எனக்கு சொல்லி கொடுத்தது மொத்தத்தையும் தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோன்ற மாரி ஹீரோயினி கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன தூக்கி போட்ட மாரி உன்னையும் ஒரு நாள் தூக்கி போட்டுருவாங்கன்ற மாரி இந்த இடத்துல ஹீரோயினியை பயன்படுத்தின்னு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த அம்மாவுமே நீ கொஞ்சம் நிறுத்துறியா, நான் என்றைக்குமே அப்படிலாம் செய்ய மாட்டேன்ற மாரி அந்த இடத்துல அவங்க சொல்லின்னு இருக்காங்க. யோன்ஹாவா நீ பேசுறது போதுன்ற மாரி அவங்க யோன்ஹாவாவை இந்த பக்கம் திட்டின்னு இருக்கேன். யோன்ஹாவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன்ற மாரி
மாரி இந்த இடத்துல இருக்க. அந்த சைடு ஹீரோ வந்து அதாவது அந்த ஆன்ட்டியை கூட்டிருந்துருப்பார்ல அவங்கக்கிட்ட இந்தமாரி ஹீரோயினிக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை பற்றி கேட்குறாரு. அதாவது ஹீரோயினி மேலே யாரோ ஒருத்தவங்க மந்திர சக்தி போட்டிருக்காங்களே அதை எப்படி முறியடிக்கணும்னு கேட்குறாரு. ஹீரோ அதில் நான் வாங்கிக்கலாமான்னு கேட்டால் நீ இறந்துருவன்ற மாரி அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கான், பாதி சக்தியை மட்டும் ஹீரோ வாங்கிக்கலாமா, ஆனால் அதுக்கு நடுவில் ஹீரோ இறக்காமல் இருக்கணும். ஹீரோயினிக்கு அதிக சக்தி இருக்கிறதுனால அந்த சக்தியை கண்டிப்பாக ஹீரோவால் தாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி கொடுத்த அந்த ஆம்லேட்டை கேட்க ஹீரோவாக அதை தரும்போது அதுலேருந்து ஏகப்பட்ட எனர்ஜி வருது. அதை உங்களால் தாங்க முடியல. ஆனால் இதை எப்படி ஹீரோ தாங்குவார்? ஹீரோ ஒரு ஹியூமனாக இருக்கார். அதில் ஹீரோ மொத்தமாகவே டெஸ்ட்ராய் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஹீரோவுக்கு வேறு ஒரு வாய்ப்பு தருதான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் இந்த பேய்களை பார்க்குறதையும் நிறுத்ததாகவும் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட ஹீவல் ஸ்பிரிட்லாம் ஹீரோவுக்கு தெரியுதுல்ல, அதெல்லாம் பற்றி இவங்க பேச இந்த இடத்துல யோன் ஹவா சொல்லியிருப்பாங்களா, அதை நினச்சிக்கின்னு ஹீரோயினி அவங்க பாட்டிக்கிட்ட சோகமாக பேசும்போது அந்த பாட்டியுமே நீ வாழ்ந்த விதம் வேற, அவள் வாழ்ந்த விதம் வேற, அவள் தப்பான வழிக்கு போயிட்டா, கூடிய சீக்கிரம் உங்கள் அம்மா திருத்திடுவாங்கன்னு போது அந்த இடத்துல யோன் ஹவா நான் பண்ணுறதே பண்ணுறாங்க, என்னுடைய மேஜிக் சக்திலாம் யோன் ஹவாவுக்கு தெரியுதுன்னு ஹீரோயினி சொன்னால் அந்த இடத்துல இந்த பாட்டி ஏன்னா உங்கள் 2 பேருக்குமே ஒரே டீச்சர் தான் அதை மறந்துடாதுன்ற மாரி இவங்க சொல்லின்னு இருக்காங்க. சரின்னு ஹீரோயினி நடந்து வரும்போது யோன் ஹவாவுடைய முதுகில் அகெயின் அந்த பெட்டி தெரியுது. அதை பார்த்து இவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. அந்த பெட்டியை பார்க்கும்போதுலாம் இவங்களுக்கு தலை வலிக்கிற மாரி இருக்குது. ஹீரோயின் இந்த சைட் நான் தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறேன்னும் போது யோன் ஹவா நீ எதை பார்க்குற, நான் டீமன் ஸ்பிரிட்டாக இருக்கிறத பார்க்குறியா இல்லை எனக்கு பின்னாடி எதனாச்சும் பேயை பார்க்குறியான்னு கேட்க உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெட்டியை தான் நான் சொல்கிறேன்ற மாரி ஹீரோயினி சொல்லின்னு இருக்கேன். அப்போனா அது நல்லதுன்ற மாரி யோன் ஹவாவும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இந்த சைடு ஹீரோ நடந்து போயின்னு இருப்பார். அந்த சமயத்தில் ஒரு எபிசோடில் ஒரு லேடியை பார்த்துருந்துப்போம். அந்த லேடி என் குழந்தை அழகாக இருக்கான்னு கேட்க ஹீரோவுமே அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோஸ்ட் குழந்தையை பார்த்து பயந்து ஓடுறாரு. அந்த சமயத்தில் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட உட்காந்தா அந்த டீமன் ஸ்பிரிட் ஆல்ரெடி அவங்ககிட்ட வம்பு அழுத்திருக்கும். அதனால் அந்த பிச்சைக்காரன் ஆளை விட்றா சாமின்னு தெரிச்சு ஓடிடுறான். அந்த சமயத்தில் ஹீரோ ஒரு பையனை பார்க்குறாரு. அதாவது ஹீரோடைய கிளாஸில் படிக்கிற கண்ணாடி போட்ட பையன்தான். அவன் பின்னாடி ஒரு பிளாக் கலர் ஸ்பிரிட் போகுது. அதாவது அந்த ஸ்பிரிட் சூசைடுக்கு தூண்டக்கூடிய ஸ்பிரிட் தான். அதை இவன் பார்த்துன்னு இருக்கேன். இந்த பையனுக்கு ஏகப்பட்ட பிளாக்மெயில்ஸ் வருது. அந்த பிளாக்மெயில்ஸ்லாம் அவனை ஃபாலோ பண்ணுற அந்த புல்லிஸ் தான் அமைச்சிருக்காங்க. ஹீரோவுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் தோணுது. ஆனால் அந்த ஆன்ட்டி ஆல்ரெடியே சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது எதனாச்சும் ஒரு கோஸ்ட் எதனாச்சும் ஒரு ஸ்பிரிட் பாடுறனா தப்பி தவறி கூட பக்கத்தில் போயிடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஹீரோ இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அந்த புள்ளி பண்ணுற பசங்களாம் அகெயின் அந்த பையனை போட்டு செமையை புள்ளி பண்ணியிருக்காங்க. இந்த சீனை நமக்கு இந்த சைடு காமிக்க இந்த இடத்துல ஹீரோவுமே வீட்டுக்கு வரும்போது அந்த மாஸ்டரை பார்க்குறாரு. அந்த மாஸ்டருமே ஹீரோயினி சில பிரச்சனைகளில் இருக்கா, நீ தப்பி தவறி கூட அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை ஏற்றி விட்டுறாத, அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாரு, உன் முகத்தை பார்த்தா தான் அவள் எப்பயும் சந்தோஷமாக இருப்பா, அவளை முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சிருன்ற மாதிரி இந்த மாஸ்டர் சொல்லியிருந்திருக்கேன். ஹீரோவும் சரின்னு போகிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி உட்காந்துருக்கேன். இவரும் சந்தோஷமாக பேசலான்னு இருக்காரு. ஹீரோயினி கையை பிடிச்சிருந்துருப்பாங்களே அந்த ஸ்பிரிட் இருக்க வரைக்கும் அதெல்லாம் பற்றி இவர் பேசின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவை எப்போல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு நோட் எழுதி இருந்திருப்பாங்க. அதில் ஹீரோவை எது கிட்ட இருந்து காப்பாற்றுறாங்கன்னு போட்டிருக்கேன். அது மொத்தத்தை ஹீரோ படிக்கும்போதே ஹீரோயினி அதை பிடுங்கிடுறாங்க. ஹீரோ அதை தரமாட்டேன்ற மாரி அடம் பிடிக்க, ஆனால் ஹீரோயினி ரொம்ப ஆர்ஷாகவே ஹீரோ கிட்டேருந்து அதை வாங்கிடுறாங்க. ஹீரோ பயங்கரமாக கத்த அது ஹீரோவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே நைட் ஆகுது. ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட அந்த டைரியை படித்ததுக்காக மன்னிப்பு கேட்க, ஆனால் ஹீரோயினி மன்னிப்பு கேட்க வேணான்னு சொல்கிறாங்க. அவங்க தான் மன்னிப்பு கேட்கணுமா, பேய்கள் உலகத்தை பற்றி ஹீரோவுக்கு தெரிய வேணான்னு இவங்க சொல்கிறாங்க. அதால் தான் இப்படி இருந்தேன்னு சொல்லும்போது ஹீரோவுமே எனக்கு நல்லா புரியுதுன்ற மாரி ஹீரோயினிக்கிட்ட பேசின்னு இருந்தால் ஹீரோயினி அப்படியே தூங்கிடுறாங்க. தூங்குறது மட்டும் இல்லாமல் அவங்க பெட்டில் இருந்தும் கீழே வந்துடுறாங்க. கரெக்டாக ஹீரோ பக்கத்துலேயே கட்டி பிடிக்கிற மாரி படுக்க சரின்னு ஹீரோவும் அதை அப்படியே விட்டுறாரு. காலையில் வெடியுது. காலையில் ஹீரோயினோட அம்மா இதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் செம கடுப்பாய் ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா 2 பேர் கட்டி பிடிச்சின்னு படிப்பீங்கன்ற மாரி பயங்கரமாக ஹீரோவை அடிச்சுன்னு இருக்கேன். அப்படியே காலில் ஹீரோ செம அடி வாங்கி நடந்துன்னு வராரு. அது ஒரு மாதிரி நொண்டிக்குன்னு அந்த இடத்துல ஜீவோ என்ன ஆச்சுன்னு போது அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு இவங்க சமாளிச்சுட்டு கிளாஸ்க்கு போகிறாங்க. கிளாஸ்க்குள்ளார சார் வரது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு எழுதி கொடுங்கன்னும் போது கடைசியாக எல்லோரும் எழுதிட்டு இவர்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. அதில் ஹீரோயினியை மட்டும் கூப்பிட்டு அதை படிக்க சொல்ல ஹீரோயினியோடைய லட்சியன்றது 4 இயர்ஸ் காலேஜை ஃபினிஷ் பண்ணணுன்றது தான். இதை தான் இவங்க ஃபஸ்ட் எபிசோட்லேருந்தே சொல்லுவாங்க. இவங்களுக்கு பெரிய லட்சியம் கிடையாது, மற்ற செரமோனியை ஃபினிஷ் பண்ணிட்டு காலேஜை படிக்கணுன்றது தான் ஆசையாகவே வச்சுருக்காங்க. அதை கேட்டு இவர் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் திரும்ப உன்னுடைய ஃப்யூச்சரை எழுதிட்டு வான்ற மாரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோ கிட்ட கேட்டால் ஹீரோ அதை படிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. நான் திரும்ப எழுதியாரன்ற மாரி அந்த இடத்துல அவர்
போக அந்த இடத்துல ஹீரோயினியும் அந்த டீமன் ஸ்பிரிட்டோடைய அந்த நோட்டை எடுத்து பார்க்க அதில் அடல்ட் ஆகணும்னு போட்டிருக்கோம், அதாவது பெரியவன் ஆகணும்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல இவங்களும் இந்த டீமன் ஸ்பிரிட் எப்போ இறந்து போயிருக்குன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஜீவோ கிட்டே அதே கேள்வி கேட்கும்போது ஜீவோவும் எனக்கும் தெரியலன்னு போது அந்த இடத்துல அந்த பையன் வரான், அதாவது கண்ணாடி போட்டவன், அவனுக்கு பின்னாடி அந்த சூசைட் கோஸ்ட் வர அதை பார்த்து இவங்க பயந்துடுறாங்க. அதில் அந்த பையனை ஃபாலோ பண்ணணுன்னு இருக்காங்க, அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாரி இருக்காங்க. ஆனால் இதை இவங்க ஹீரோ கிட்ட சொல்ல கிடையாது. ஹீரோயினே தனியாக விட மாட்டேன்னு சொல்கிறாரு, எப்பயுமே நான் உன் கூட தான் இருப்பேன், இப்போ வேறு அவனுக்கு ரொம்ப ஜோரம் அடிக்குது, அதால் இப்போதைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருப்போம்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோ அவர் மேலே எவ்வளோ கேர் வச்சுருக்காங்கன்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ உன்னோட உடம்பு ரொம்பவே சுடுது, அதால் உன்னோட உடம்பை முதல்ல பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிட்ட பேசின்னு இருக்கேன். அதை ஹீரோயினி கேட்டுன்னு இருக்காங்க. இந்த சைடு நமக்கு யோன் ஹவாவை காமிக்கிறாங்க. ஹீரோயினி சொல்லியிருப்பாங்களே, உனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பெட்டி இருக்கிற விஷயத்த நான் பார்த்தன்ற மாரி அவங்க சொல்லியிருப்பாங்களே, அது என்ன பெட்டின்னு யோசிக்கும் போது அது சபை பெட்டின்னு தெரியுது. அந்த இடத்துல இவங்க இந்தமாரி ஹீரோயினோட அம்மா கிட்ட போகிறது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இந்த உண்மையை என்கிட்ட சொல்லலை, எனக்கு முதுகு பின்னாடி என்னுடைய குழந்தையோடைய அந்த சபை பெட்டி தான் இருக்குன்னு, என்னுடைய குழந்தை அங்கேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்குதுன்ற மாரி இவங்க பயங்கரமாக கத்தின்னு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோயினிக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோயினி அந்த பக்கம் போகும்போது டீமன் ஸ்பிரிட் வந்துடுது. டீமன் ஸ்பிரிட்டுக்கும் ஹீரோவுக்கும் கான்வர்சேஷன் போகுது. டீமன் ஸ்பிரிட் உன்னால் அவளை பார்த்துக்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டீமன் ஸ்பிரிட்டுக்கும் ஹீரோவுக்கும் ஹீரோயினி நினச்சி ஒரே சண்டையாக போயின்னு இருக்குது இந்த சைடு. கடைசி அந்த இடத்துக்கு ஹீரோயினியுமே வர இந்த டீமன் ஸ்பிரிட்டும் ஹீரோயினியை பார்த்துன்னு இருக்குது. ஹீரோயினி கீழே விழுற மாரி ஒரு நிலமையில் போகும்போது இந்த டீமன் ஸ்பிரிட் கரெக்டாக வந்து ஹீரோயினியை பிடிக்க அந்த சமயத்தில் ஹீரோ வெளியே வந்துடுறாரு. இந்த இடத்துல தான் ஹீரோயினுடைய அம்மா யோன் ஹவாவுக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. அதாவது யோன் ஹவா கெட்ட சக்திகளுக்கு பின்னாடி போனதுனால தான் இப்படி ஒரு தண்டனை கிடைச்சதா சொல்கிறாங்க. கடவுள் கீழே நீ வேலை செஞ்சுருக்கணும், கடவுள் கொடுத்த தண்டனை தான் இது, உனக்கு பிடிச்சவங்களை நீ காப்பாற்றணும்னு நினச்சேன், அதுக்கு கடவுள் தான் உனக்கு தண்டனை தந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கை முழுக்க இந்தமாதிரி கத்திரிக்கோலை எடுத்ததுனால ஒரே பிளட்டாக இருக்கும். அதெல்லாம் அந்த பிளட்டை இவங்க க்ளீன் பண்ணின்னு இருக்காங்க. அதாவது யோன் ஹவா மேலே ஒன்றும் அக்கறை இருக்குன்றதை இந்த சீன் மூலியமாக காமிச்சுன்னு இருக்காங்க. இந்த சைடு அந்த கண்ணாடி போட்ட பையனை காமிக்கிறாங்க. அவனை அதிக பேர் புள்ளி பண்ணுறதுனால ரொம்ப அழுதுன்னு இருக்கான். அவனுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவனால் ஒழுங்காக டிசிஷனே பண்ண முடியல. இந்த இடத்துல வந்து ஜூசாங் ஹியோனை தான் பார்த்துன்னு இருக்காரு. அதாவது ஜூசாங்க்கு ஹியோனை பார்க்கும்போது அவருடைய நாயை பார்க்குற மாதிரியே தெரியுது. அதாவது ஜூசாங்குமே அவருடைய நாயோடைய பேரை சொல்லி அந்த இடத்துல ஹியோனை கூட்டின்னு இருக்கேன். உன்னுடைய நாய் எப்போ இறந்துடுச்சு, அதே சமயத்தில் உன்னுடைய நாய் ஒன்று ரீஇன்கார்டினேஷன் ஆகி ஹியோனா வரப்போகிறது இல்லைன்ற மாரி பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல 2 பேருக்குள்ளே சண்டை ஏற்படுது. ஆனால் லைட்டாக ஹியோனுக்குமே ஜூசாங்க பிடிச்ச மாரி இருக்குது. ஆனால் இதுக்கும் நடுவில் அந்த கண்ணாடி போட்டவனுக்கு ஒரு ரிப்ளை வருது. அதை உன்னுடைய ஃப்ரெண்டையும் கூட்டா உன்னுடைய ஃப்ரெண்டையும் சேர்த்து புள்ளி பண்ண போகிறோன்ற மாரி மெசேஜ் வர இதை பார்த்து அவன் கடுப்பில் கத்தி எடுத்துன்னு போக ஹீரோயினையும் இதை பார்த்துட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அவன் பின்னாடி தான் அந்த சூசைட் ஸ்பிரிட் சுற்றின்னு இருக்கும்ல, அதை ஹீரோயினி வரட்டணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோ வேணான்னு சொல்கிறாரு, ஹீரோ வீட்டுக்கு போயிடலான்னு சொல்கிறாரு. ஹீரோவுக்கு அந்த ஸ்பிரிட் தெரிஞ்சாலும் அது என்ன பண்ணுன்ற விஷயம் ஒழுங்காக புரியல. ஆனால் இப்போதைக்கு அந்த பையன் டாய்லெட்குள்ளார தான் போகிறான். ஹீரோயினிக்கு வேறு வழி கிடையாது. ஹீரோயினுமே சரின்னு உள்ளார போகிறாங்க. உள்ளார இருக்கிற பசங்க மொத்த பேருமே தெரிச்சின்னு ஓடிடுறாங்க. அந்த இடத்துல கடைசியாக அந்த டீமன் ஸ்பிரிட் உள்ளார வருது. டீமன் ஸ்பிரிட் வரது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட மொத்த நிலையுமே சொல்லி புரிய வைக்க அதை சூசைட் ஸ்பிரிட்னு சொல்லும்போது அந்த இடத்துல டீமன் ஸ்பிரிட்டும் கதவை உடச்சி அந்த பையனை சூசைட் பண்ணாமல் தடுக்கும்போது திடீர்னு ஹீரோடைய கையிலேருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹீரோ மயங்கி விழுந்துடுறாரு. இப்போதைக்கு ஹீரோடைய கையிலேருந்து ஒரு துளி ரத்தம் கீழே சிந்திடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினி மேலே யோன் ஹவா ஒரு மேஜிக் போட்டிருப்பாங்க. அதை ஹீரோ பாதி வாங்கிக்கிறதா சொல்லி வந்திருப்பாரு. அதுக்கு பதிலாக இவருடைய பிளட் கீழே விழக்கூடாது. ஆனால் இப்போதைக்கு இவருடைய பிளட் சிந்திடுச்சு. அதில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோயினியும் வராங்க. அந்த இடத்துல ஹீரோயினிக்கு ரொம்ப ஜுரமாக இருக்கிறத பார்த்து ஹீரோயினியை டேக் கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினிக்கு அன்றைக்கி முழுக்கவே ரொம்ப ஃபீவராக தான் இருக்குது. அதில் ஹீரோயினிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஹீரோயினி எப்போல்லாம் ஃபீவரில் இருக்காங்களோ அப்போல்லாம் ஹெல்ப் பண்ண ஹீரோயினிக்கு அப்போ தான் ஆகுது, நீ ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் கூட போலியான்னு ஹீரோ கிட்ட கேட்டால் ஹீரோ வந்து போகலான்னு சொல்கிறாரு. 2 நாள்னு சொல்ல ஹீரோயினி இன்றைக்கி ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் போகணும் டக்குன்னு வான்ற மாரி இந்த இடத்துல அவசரமாக ஹீரோவை கூட்டின்னு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் சில மிஸ்டேக் தெரியுது. ஹீரோயினி அந்த மிஸ்டேக்குமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஹீரோ ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணும்போதுலாம் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணுவார் ரெகுலரி. அதை ஹீரோயினி நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் டிஃப்ரென்ஸ் செய்ய அதுக்கப்புறம் ஹீரோயினி உள்ளார போகும்போது மயங்கி விழுற மாரி போகும்போது அந்த இடத்துல ஹீரோ பக்கத்தில் விட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி டீமன் ஸ்பிரிட்ன்ற மாரி ஹீரோவை கூப்பிட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ டோட்டலாகவே இந்த டீமன் ஸ்பிரிட் டேக் கண்ட்ரோல் பண்ணிக்கிச்சுன்னு தெரிய வருது. ஏன்னா ஹீரோடைய ரத்தம் சிந்ததுனால இப்போதைக்கு அந்த டீமன் ஸ்பிரிட் மொத்தமாகவே ஹீரோவை ஆண்டடிச்சுன்னு தெரிய வருது. ஹீரோயினிமே என்னாச்சு ஹீரோவுக்கு, ஹீரோ எங்கே இருக்கான்ற மாரி கியோன்வோவை பற்றி விசாரிச்சுன்னு இருக்கேன். அந்த இடத்துல இந்த டீமன் ஸ்பிரிட்டும் நான் மொத்தமாகவே அவனை அழிச்சிட்டேன்ற மாரி சொல்ல
அதை கேட்டு ஹீரோயினி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு அந்த டீமன் ஸ்பிரிட் பாங்ஸு கிட்ட கேட்டால் பாங்ஸு என்ன சொல்கிறான்னா இது மொத்தத்துக்கு காரணம் யோன் ஹவான்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த ஐடியாவை போட்டு கொடுத்தது யோன் ஹவா தான். யோன் ஹவா தான் இந்தமாரி ஹீரோடைய கையிலேருந்து பிளட்டை சிந்த வைக்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கு பக்கத்தில் ஒரு பேய் இருக்கிற மாரி பார்த்துக்கோன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதை தான் ஒரு ஃபாலோ பண்ணியிருப்பார். அதுக்கேற்ற மாரி ஒரு சமயம் வந்திருக்கும். அதாவது இந்தமாரி அந்த கண்ணாடி போட்ட பையனுக்கு பின்னாடியும் பேய் சுற்றி நடந்திருக்கும், அந்த பிளாக் ஸ்பிரிட். அதை ஃபாலோ பண்ணி ஹீரோயினி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமில் கையை விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பாங்ஸு வெளியே வரது மட்டும் இல்லாமல் கரெக்டான சீன் பார்த்து கரெக்டாக அவன் கையை கிழிக்கிற சமயத்தில் இவர் கையை விட்டு இவருடைய கையை கிழிச்சு மயக்கம் போட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினி எழுந்துச்சு இவர் ஹீரோயினை பார்த்து ரசிச்சுருந்துருப்பார். ஹீரோயினை தொட முடியுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர் ஸ்ட்ரைட்டாக ஜீவோ கிட்ட சைக்கிள் கேட்க ஜீவோவும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு செமையை விசாரிக்கும் போது இவர் ஹீரோ ஆட்டம் கோவமாக ஜீவோ கிட்ட பேச முடியாதுல, அதில் ஹீரோயினுடைய கையை விட்டு பாங்ஸு ஆட்டம் நடந்துக்கிறாரு. அதில் பயங்கரமாக அந்த சைக்கிளை உடச்சி பிரச்சனை பண்ண எதுக்குடா சைக்கிளை உடைக்கிறேன்னு ஜீவோ கத்தும்போது இதெல்லாம் பண்ணது அந்த டீமன் ஸ்பிரிட்னு இன்னொரு பக்கம் ஹீரோ மாரி ஆயிடுச்சு. எப்படியே அவங்க கிட்ட அந்த சைக்கிளை வாங்கியாந்து அப்படியே இந்த இடத்துல ஹீரோயினி ஒரு கூட்டின்னு போயிருப்பார். அந்த இடத்துல ஜீவோவுமே ஹீரோவுக்கு என்ன ஆச்சுன்ற மாரி யோசிச்சுன்னு இருப்பார். இந்த மாதிரியான சீன்லாம் அவங்க காமிக்க இந்த இடத்துல யோன் ஹவா அவங்க அம்மா கொடுத்த அந்த கச்சிப்பை தான் பார்த்துன்னு இருப்பாங்க. அதாவது ஹீரோயினோட அம்மா அவங்க தான் இந்தமாரி கையில் காயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டி விட்டுருப்பாங்களே, இந்த கச்சிப்பை இவங்க பார்த்து ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க, ஒரு பிளான் போடுறாங்க. பாங்ஸுடைய ரிங் தேவைன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே தானே அவருடைய ஸ்பிரிட் இருக்கும். அதுக்கேற்ற மாரி அந்த மாஸ்டர் அதிகமாக குடிக்க வச்சு மயங்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்கிற ஆம்புலேட்டை இவங்க எடுத்துக்கிறாங்க. கடைசியாக யோன் ஹவா வந்து ஹீரோடைய ரூமில் என்னமோ ஒரு விஷயத்தை தேடின்னு இருக்கேன், என்ன தர்றேன்னு சொல்லிட்டு பாங்ஸும் கேட்டால் அந்த இடத்துல இவங்களும் பெருசாக எந்த பதிலும் சொல்ல. இவங்க இப்போதைக்கு பாங்ஸு இவங்களுடைய கடவுளை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாங்ஸு எதுக்குமே ஒத்து வர மாதிரியே தெரியல. அதில் இவங்க வேற ஒரு பிளான் போட்டாங்க. பாங்ஸுவும் இந்த உடம்பை விட்டு இவங்க வெளியே வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பாங்ஸுவும் அவர்கிட்ட இருக்கிற அந்த ரிங்கை எடுத்து பார்க்குறாரு. இந்த ரிங்கை யோன் ஹவா கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இந்த ரிங்கில் அப்படி என்ன இருக்குன்னு இவர் பார்த்துன்னு இருக்கேன். இந்த இடத்துல யோன் ஹவா வீட்டை விட்டு வெளியே போகிறத பாட்டி பார்க்குறாங்க. நீங்களும் அவங்க கூட போகலையா, அவங்கள ஃபாலோ பண்ணலையான்னு ஹீரோயினோட அம்மா கிட்ட கேட்டால் நான் எல்லாத்துக்கும் ஒரு பிளான் வச்சுருக்கேன்ற மாரி அவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல யோன் ஹவா எங்கே போகிறாங்கன்னா அதிக காசு கொடுத்து ஒரு சுத்தியலாட்டம் என்னமோ ஒன்று வாங்குறாங்க. அதுக்கு நடுவில் அந்த கச்சிப்பு வேறு அந்த லேடி பார்க்குறாங்க. அந்த லேடி இதை நீங்கள் கடைசியாக உங்கள் அம்மா கூட தானே வந்து வாங்கினீங்கன்ற மாரி இந்த இடத்துல இவங்க சொல்லின்னு இருக்க. ஆக்சுவலி இந்த கச்சிப்பை இவங்க அம்மா கூட இருந்து தான் யோன் ஹவா வாங்கியிருப்பாங்க. அந்த கச்சிப்பை இது வரைக்கும் வச்சுருக்கோமான்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அதில் டிஃப்ரெண்ட்டான டிசைன்லாம் இருக்க. அதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது தீய சக்திகளை அழிக்கிறதுக்காக அந்த டிசைன்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ற மாரி அந்த இடத்துல யோன் ஹவா ஃபன்னாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோ யாரோ ஒருத்தவங்கிட்ட இந்த மாதிரி யோன் ஹவா என்கிட்ட இந்த மோதிரத்தை கேட்டால் அவள் என்னமோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து சாதிக்கணும்னு நினச்சா நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேனே தவிர எனக்கு இந்த மாதிரி மற்றவங்களுடைய கடவுளாக மாறணும், மற்ற விஷயங்களை அழிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டாக மாற விரும்பலைன்ற மாரி சொல்ல. இதெல்லாம் பாங்ஸு ஹீரோயினியோட அம்மா கிட்ட தான் சொல்லின்னு இருக்கேன். ஹீரோயினியோட அம்மாவும் அவரை போக சொல்லிட்டு ஹீரோயினை வர சொல்கிறாங்க. ஹீரோயினி கிட்ட நீ பாங்ஸுவை நல்லா பார்த்துக்கோ, யோன் ஹவாவை அவர் பக்கத்துலேயே நெருங்கி விட்டுறாத, ஒரு முக்கியமான விஷயம் அவனை நீ சந்தோஷமாக வச்சுருக்கணும். ஒரு வேளை இந்தமாரி நீ சில விஷயங்கள் செய்யலாம், ஹீரோவுக்கு ஆபத்தாகலாம். ஹீரோடைய பாடியை கிரிம் ரீப்பர் மூலியமாக யோன் ஹவா வெளியே எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறா. ஹீரோடைய பாடிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவள் யோசிக்கிற ஐடியா என்னென்னா இந்தமாரி பாங்ஸுவை யோன் ஹவா வெளியே கொண்டாடணும்னு நினைக்கிறாங்களா. முக்கியமாக கேட்டிங்கன்னா ஒரு கிரிம்ரிப்பரை வச்சு ஹீரோடைய பாடி வெளியே எடுத்து அதுக்கப்புறம் பாங்ஸு வெளியே வர வைக்கிற மாரி. ஏன்னா இறந்த பாதிக்குள்ளார எந்த ஸ்பிரிட் இருக்காதுன்னு. கடைசியாக ஹீரோ எப்படி வருவான்லாம் நமக்கு தெரியாது, நீ பாங்ஸுவை மட்டும் பார்த்துக்கினா போதுன்னு ஹீரோயினிக்கிட்ட சொல்ல ஹீரோயினி கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தன்னிச்சிக்கிறாங்க. கடைசியாக இந்தமாரி பாங்ஸு கிட்ட வந்து ரொம்ப பாசமாக பேச இவருமே திடீர்னு எதுக்கு இப்படி பேசுகிறேன்ற மாரி கேட்க அந்த இடத்துல இவங்களுமே என்னுடைய அம்மா தான் சொல்லியிருக்காங்க உனக்கு பாசம் காமிக்கணும்னு, அப்போ தான் நீ ஹீரோடைய பாடி விட்டு வெளியே வருவான்ற மாரி அவங்க சொல்லின்னு இருக்காங்க. பாங்ஸு கிட்ட சந்தோஷமாக இருக்கிறதா சொல்ல அது பாங்ஸுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஹீரோயினி எப்படின்னாச்சு ஹீரோவை கொண்டாடணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஐடியாவை இந்த பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. ஹீரோ எங்கே இருப்பார் நம்ம யோசிக்கும் போது ஹீரோ வேறு எங்கேயும் கிடையாது. ஹீரோ வந்து என்னமோ ஒரு காடு நிறைஞ்ச இடத்துல இருக்கார். அது என்ன இடம் நமக்கு சரியாக தெரியல. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோ அப்படியே ஹீரோயினியோடைய கையை வந்து பிடிக்க அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் இவங்க டேட் பண்ணுறாங்களான்னு யோசிக்க அந்த இடத்துல ஹீரோயினி வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் பாங்ஸு நீ தான் பார்த்துப்பான்னு சொன்னேன்ற மாரி அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்கள் ஹீரோயினி வேணான்னு சொல்ல அந்த இடத்துல பாங்ஸு ஹீரோயினி பாசம் காட்டுவான்னு சொல்லியிருப்பாங்களே, அதில் அவருமே ஹீரோயினி கூட ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாரு. ஹீரோயினி கூட என்னலாம் பண்ண நினைக்கிறாரோ அதெல்லாம் பண்ண இருக்கும்போது ஜீவோ வந்து நீ எதுக்கு பாங்ஸு வாட்டர் எடுத்துக்கிற, நீ முதல்ல ஹீரோ வாட்டர் எடுத்துக்கோன்ற மாரி சொல்ல நான் பாங்ஸு தான்ற மாரி அந்த இடத்துல உண்மையாக சொல்ல அவருமே ஜீவோவுமே ஷாக் ஆகி ஹீரோயினி கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோயினுமே தனியாக கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது ஹீரோடைய பாடியை பாங்ஸு டேக் கண்ட்ரோல் பண்ணதாகவும் அவருடைய பாடியை விட்டு வெளியே அனுப்பணும், நான் பாங்ஸு கிட்டே கொஞ்சம் நல்ல விதமாக எடுத்துக்கணும், எவ்வளோ நாளுக்குள்ளார ஹீரோ வருவான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவன் வர வரைக்கும் நான் ப்ரேயர் பண்ணுன்ற மாரி இவங்க பேசின்னு இருக்கேன்.
அந்த இடத்துல ஜீவோவுமே பாங்ஸோ போய் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ மரியாதையாக ஹீரோடைய பாடி விட்டு வெளியே வா, எதுக்கு இவன் பாடிக்குள்ளார இருக்க, அவனை முதல்ல வெளியே கொண்டாடும் போது இந்த இடத்துல இருக்கிறவருமே நான் ரொம்ப சில விஷயத்துக்கு ஆசைப்பட்டேன், நான் ஹீரோயினி கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஹீரோயினியை அடிக்கடிக்கு ஹீரோ தொடும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கும், அதை நான் அனுபவிக்கணும்னு நினச்சேன், நான் உண்மையாலுமே ஹீரோயினியை காதலிக்கிறேன்ற மாரி இவருடைய ஃபீலிங்ஸை ஜீவோ கிட்ட சொல்ல ஜீவோவுமே அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் ஹீரோ ரோட்டில் நடந்து போயின்னு இருக்கும்போது அந்த இடத்துல தான் ஜூசங்கை பார்க்குறாரு. ஜூசங்குமே அந்த இடத்துல ஹீரோயினி கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாரு பாங்ஸு கிட்ட. பாங்ஸுமே நான் எதுக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும், நான் என்ன உனக்கு தூது விட்ருவானா, நீயே போய் சொல்லிக்கோன்ற மாரி ஓவராக பேசின்னு இருக்கேன், என்னடா இப்படி பேசுகிறேன், திடீர்னு மாறிட்டேன்னு பேசும்போது பக்கத்தில் திடீர்னு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு பார்த்தா அந்த இடத்துல சில புள்ளி பண்ணுறாங்க, அந்த கண்ணாடி போட்டவங்க அடிச்சுன்னு இருக்காங்க, இவங்க கிளாஸ் இருந்தவங்க, அதில் இவங்க காப்பாற்றலான்னு மாசா வராங்க. அதில் அந்த இடத்துல சண்டை நடக்கிற மாரி இருக்குது. ஹீரோவை எல்லாரும் பிடிக்கிறாங்க. கடைசியாக அந்த இடத்துல சண்டை முடியும் போது அந்த புள்ளி பண்ணுறவங்க கிட்ட இந்த இடத்துல 3 பேருமே அடி வாங்கின்னு இருக்காங்க. எதுக்குடா சண்டை போடலன்னு கேட்டால் வேறு எதுவும் கிடையாதா, ஜூசங் இந்தமாரி சண்டை போட்டானா இந்தமாரி ஸ்கூல்லேருந்து பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க அம்மா வர வேண்டியதாக இருக்கும், இவங்க அப்பாவுக்கு இவங்க அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சு இவங்க அம்மாவை அவங்க அப்பா அப்யூஸ் பண்ணுவார், அதுக்காக தான் ஜூசங் வேணான்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக எல்லோரும் ஓவராக பேசுறதுனால லாலிபப் வாயில் வச்சுக்கின்னு இவங்க மொத்த பேருமே போக கடைசியாக அந்த பிளாக் ஸ்பிரிட்டுமே அந்த கண்ணாடி போட்டவங்க கிட்டேருந்து மறையிற மாரி காமிக்கும். இந்த இடத்துல பாங்ஸுமே கடைசியாக வீட்டுக்கு வந்துட்டார். ஹீரோயினுமே வந்தவொடனே என்ன ஆச்சுன்ற மாரி அவனுடைய கையை பார்த்தா கை முழுக்க பிளட்டாக இருக்குது. எதுக்கும் கை முழுக்க பிளட்டாக இருக்குது, நீ சண்டை போட்டியா, இது ஹீரோடைய பாடி ஒன்றும் கிடையாதுன்னு போது அந்த இடத்துல நான் எதுக்கு சண்டை போட போகிறேன், நான் ஒன்றும் சண்டே போடல அப்படின்னு ஒரு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ இன்னைக்கு க்யூட்டாக தான் இருக்க, நீ ஹீரோயின் கிட்ட பேசினா ஹீரோயினி அவர் அடிக்கிற மாரி வராங்க, ஆனால் அவர் தப்பிச்சு கடைசியாக ரூமில் போய் படுத்து தூங்க அப்படியே வெடிய ஆரம்பிக்குது. வெடிஞ்சா அந்த இடத்துல ஹீரோவை காணோம். எங்கடான்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல பாங்ஸு ஹீரோவுக்கு பதிலாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. கடைசியாக அவருமே வரும்போது ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோவுக்கு பதிலாக நான் ஆர்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணேன்னு இவர் சொல்லின்னு இருக்காரு. கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய மொத்த பசங்க கூடயும் இவர் என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற பசங்களாம் ஹீரோவை கரோக்கி செட் வரைக்குமே கூட்டின்னு போகிறாங்க. அந்த அளவுக்கு பாங்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. பாங்ஸு எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக இருக்கார், ரொம்ப சகஜமாக பழகிறாரு. அதுக்கு பேர் ஹீரோவை பிடிக்காது, ஆனால் எல்லாருக்கும் பாங்ஸுவை பிடிச்சிருக்கேன்னு இந்த ஒரு வருத்தத்தில் ஹீரோயின் இருக்காங்க. அதே வருத்தத்தோடு அவங்க இடத்துல உட்காந்துன்னு ஒரு மாதிரி எழுதுன்னு இருக்காங்க. 2 பறவை வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த 2 பறவைகளுக்கும் என்ன வித்தியாசம் மாஸ்டர் கிட்ட கேட்டால் மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா ரெண்டுமே ஒரே மாரி இருந்தாலும் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீன் தான் டிஃப்ரெண்ட்டுன்னு இவர் பேசின்னு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோயினி பாங்ஸுக்கு ஹீரோக்குள்ள அந்த டிஃப்ரெண்ட்டை பற்றி இவர்கிட்ட பேசினா அதை நீ ஹீரோக்கிட்டே கேட்டுக்கலாமே, 1:30 மணிக்கு மேலே தான் உன்னால் ஹீரோவை காண்டாக்ட் பண்ண முடியுமேன்னு சொல்ல அப்போ தான் ஹீரோயினிக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் அந்த மெத்தட் மூலியமாக ஹீரோவை இவங்க காண்டாக்ட் பண்ணலான்னு இருக்காங்க. 1:30 மணி ஆனோடனே ஹீரோ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் சமயத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் ஒரு மரத்தில் சாஞ்சுன்னு இருக்கேன், எவனோ ஒருத்தன் வர மாரி இருக்குது, யாருன்னு பார்த்தா அது இவனுடைய ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே பேசின்னு இருக்கேன். ஹீரோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணலான்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் இப்படிலாம் இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி எழுப்பிட்டாங்க. கடைசியாக ஹீரோவுமே அவருடைய பாடிக்கு வர அந்த இடத்துல ஹீரோயினி ஹக் பண்ணி என்ன நடந்துச்சு, நீ என்ன பார்த்துன்ற மாரி அந்த மாதிரியான விஷயங்களை ஹீரோ கிட்ட கேட்டுன்னு இருக்காங்க. உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையான்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ பார்த்த விஷயங்களை சொல்கிறாரு. அவர் இந்த மாதிரி 2 சின்ன பசங்களை பார்த்து இருந்திருப்பார்ல, அந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயினி கிட்ட சொல்லும்போது ஹீரோயினி இது பாங்ஸுடைய மெமரிஸ்னு தெரிய வருது. அதில் அதை நீ ஒழுங்காக பார்த்துக்கோன்னு ஹீரோவை அப்படியே படுக்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோவுமே அவங்க கூட கனெக்ட் பண்ணலான்னு இருக்காரு. அவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் பாங்ஸு. ஆனால் ஹீரோ அவங்கள பார்த்து பேசலான்னு தான் அவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வேர்ல்டு வார் சமயன்றதுனால பயம்ன்றது அதிகமாக இருக்க தான் செய்யும். இந்த இடத்துல யோன் ஹவா கடைசியாக அந்த ரிங் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ரிங் பாங்ஸுக்குள்ளார் தான் இருக்குன்னு தெரிய வர அதே சமயத்தில் இவங்க மாஸ்டருக்கு கால் பண்ணுறாங்க. மாஸ்டருமே யோன் ஹவாவை திட்டின்னு இருக்கும்போது மாஸ்டர்கிட்ட இந்தமாரி இவங்க பேசுறது மூலியமாக தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது ஹீரோயினி ஹீரோவை பார்த்து பேசுகிறாங்கன்ற விஷயம் இவங்களுக்கு புரிய வர இதை வச்சு பாங்ஸுவை பிளாக்மெயில் பண்ணலான்னு இந்த பக்கம் இவங்க யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பாங்ஸு ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த இடத்துக்கு கோச் ரொம்ப சந்தோஷமாக ஹக் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டீமில் பாங்ஸு செலக்ட் ஆகிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அதை கேட்டு மற்றவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இதை கேட்டு ஹீரோயினிக்கு சந்தோஷமாக இல்லை. ஹீரோயினி போகலான்னு இருக்கும்போது இவர் நான் நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆகிட்டா நீ ஒரு விஷயம் பண்ணணுன்ற மாரி காதில் என்னமோ ஒன்று சொல்ல ஹீரோயினி என்னால் அதை கண்டிப்பாக பண்ணவே முடியாது, நீ என்ன சொன்னாலும் என்னால் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல இவர் ஹீரோயினை கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் நான் என்ன கேட்டேன், கிஸ் கொடுக்குன்னு தானே கேட்டேன், என்னுடைய ஃபஸ்ட்டு கிஸ்ஸாக நீருன்னும் போது அந்த இடத்துல இருக்கிற எல்லா பசங்களும் கேட்டாங்க. கொஞ்சம் ஷாக்காக இருக்கும்போது ஜீவோ டக்குன்னு ஹீரோவை கூட்டின்னு போகிறது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு அவகிட்ட அப்படி கேட்டேன்ற மாரி இவர் விசாரிச்சுன்னு போது பாங்ஸு ஹீரோயின் என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு தான் கேட்டேன்ற மாரி இவர் இந்த மாரி மழைப்பின்னு இருக்கேன். கடைசியாக ஆர்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் கோச் இந்தமாரி உன்னுடைய அப்பா கால் பண்ணுறாருன்னு சொல்ல அந்த இடத்துல இதை ஜீவோ கேட்டுறாரு. ஏன்னா ஹீரோவுக்கு தான் அவங்க அப்பா காலே பண்ண மாட்டார். அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு ஜீவோ ஃபாலோ பண்ணி போகிறாரு. என்ன நடக்குதுன்னு பாங்ஸுமே யோன் ஹவாவை தான் பார்க்க போயிருக்காரு. இந்த விஷயத்தை ஜீவோவும் பார்க்குறாரு. ஜீவோ ஆல்ரெடி யோன் ஹவாவை ஹீரோடைய வீட்டுக்கு வெளியே பார்த்துருப்பாரு. அதில் என்ன
என்ன நடக்குதுன்னு இவரை பார்த்துன்னு இருக்கேன். அந்த இடத்துல யோன் ஹவா அந்த ரிங்கு உங்ககிட்ட தானே இருக்குன்னு பாங்ஸு கிட்ட கேட்க, பாங்ஸுமே அவர்கிட்ட தான் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு. அதெல்லாம் என்ன மாறப்போகுதுன்னு இவர் கேஷுவலாக பேச, அந்த இடத்துல யோன் ஹவாவுமே ஒரு உண்மையை சொல்கிறாங்க. அதாவது ஹீரோயினி இந்த மாரி தனியாக ஹீரோ கிட்ட 1:30 மணிக்கிட்ட பேசுவாங்களே, அந்த விஷயத்தை இவங்க போட்டு அடிக்கிறாங்க. அதை கேட்டோன்னே பாங்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அதில் பாங்ஸு அந்த இடத்த விட்டு போகும்போது யோன் ஹவா மாஸ்டருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த மாரி இன்னொரு ஆம்லேட் வேணும்னு சொல்கிறாங்க. அதை மாஸ்டருக்கு செஞ்சு கொடுக்க சொல்ல, சரின்னு மாஸ்டருக்கு செஞ்சு கொடுக்குறதா சொல்கிறாரு. இந்த இடத்துல பாங்ஸு நடந்து வரும்போது சுடுற சத்தங்கள்லாம் கேட்குது. அவருக்கு அகெயின் பிடிஹெச்டி ட்ராக் ஆகிடுது. அதில் அவர் ஒரு மாதிரி தலை சுற்றுற மாரி இருக்க, இதை யோன் ஹவாவும் நோட்டீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜீவோவை கூட்டின்னு போகும்போது யோன் ஹவா அந்த இடத்துல பாங்ஸுவை பிடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜீவோ நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நீ உன்னோடைய ஃப்ரெண்டு தானே, நானும் அவனோடைய ஃப்ரெண்டு தான் சொல்லும்போது அந்த இடத்துல இவருக்கு எதுவும் புரியல. ஹீரோ கிட்ட கேட்கும்போது அவள் பெரிய மேட்ரே இல்லைன்ற மாதிரி இந்த இடத்துல பாங்ஸு போயிடுறாரு. அந்த இடத்துல பாங்ஸு யோன் ஹவா கிட்ட பேசந்து யோசிச்சு பார்க்குறாரு. யோன் ஹவா வந்து ஹீரோ உடம்புல வரக்கூடாதுன்னா இந்த ஆம்லெட்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்லெட்டை தந்திருப்பாங்க. அதில் ராத்திரி 1:30 மணிக்கிட்ட ஹீரோயினி ஹீரோவை கூப்பிட வருவாங்களே, அந்த சமயத்தில் பாங்ஸு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஆம்லெட் தான். அந்த இடத்துல ஹீரோயினி ரொம்ப ஆசைப்பட்டு ஹீரோவை கூப்பிட்டு கடைசியாக பின்னாடி ஹக் பண்ண, ஆனால் அந்த இடத்துல இருக்குது பாங்ஸு தான். நார்மலாக இவர் பேசுகிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி, நீ அந்த 2 பசங்களை பார்த்தியா, அதில் யார் பாங்ஸுன்னு தெரிஞ்சிச்சான்ற மாரி இந்த இடத்துல இவங்க கேட்டுன்னு இருக்காங்க. பாங்ஸுக்கு எதுவுமே புரியல. ஹீரோ இந்த மாரி ட்ரீம்குள்ளார சில விஷயங்களை பார்க்குறாருல, அதை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. கடைசியில் இந்த பக்கம் பாங்ஸுமே ஒத்துக்கினாரு. இவர் தான் பாங்ஸுன்னு சொல்லிட்டு, நீ இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமும் பெரிய பேச்சுகள் இல்லை, 2 பேருமே அமைதியாக தான் இருக்காங்க. ஹீரோயினி ஏஞ்சி போகும்போது ஹீரோயினியோடைய கையை பாங்ஸு பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கல்லறைக்கு கூட்டின்னு போகிறாரு. இந்த கல்லறையை தான் இவர் தேடின்னு இருந்திருப்பார். இவர் கடைசியாக இவருடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரா. அந்த ப்ராமிஸ் என்னென்னா, இந்தமாரி இவங்க ஃப்ரெண்டோடைய ஒரு ரிங்கை இவங்க ஃப்ரெண்டோடைய அம்மா கிட்ட தரணுன்னு இவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணாரா. அந்த ப்ராமிஸை நிறைவேற்றணும் தான் இந்த இடத்துக்கு வந்ததாக சொல்கிறாரு. ஆனால் அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுறதுக்குள்ளாரே இவர் இறந்துட்டாரா. அதை இப்பயாச்சும் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரா. அதுக்காக தான் இவர் இந்த உலகத்தில் பேயா சுத்தாருதா சொல்கிறாரு. கடைசியாக அந்த ரிங்கை அந்த அம்மா பக்கத்தில் இவர் புதைச்சிடுறாரு. புதைச்சிட்டதுக்கப்புறம் இப்போ நான் தான் ஹீரோன்னு இவர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ வரப்போகிறது இல்லைன்னு ஹீரோயினுடைய கையை ரொம்ப ஆர்ஷாக பிடிச்சி இழுத்துன்னு போக, அந்த இடத்துல ஜீவா அதை தள்ளி விட்றாரு. ஹீரோயினிக்கு வலிக்க போகுதுன்னு போது பாங்ஸ் அப்படியே திரும்பி, அவளுக்கு மட்டும்தான் வலிக்குமா, எங்களை மாரியான பேய்களுக்கு வலிக்காதா, மனுஷங்க எப்பயுமே இதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாங்ஸும் அந்த இடத்துல வலியோடு போகிறாரு. இந்த இடத்துல யோன் ஹவா கடைசியாக மாஸ்டர் கிட்ட ஒரு ஆம்லெட் கேட்டிருப்பாங்களே, அந்த ஆம்லெட்டை எடுக்கிறதுக்காக வராங்க. ஆனால் இது மொத்தமே ஒரு ட்ராப்பாக இருக்குது. கடைசியாக அந்த இடத்துக்கு ஹீரோயினியோட அம்மா இவங்களை கட்டி போடுறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் பாங்ஸுக்கும் ஒரு டீல் இருந்திருக்குல்ல, அந்த டீலை இப்போதைக்கு இவங்க முறியடிக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு உங்கள் உலகத்துக்கு கிரிம்ரி போகிற கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அது உயிரோடு இருக்கிற ஒருத்தவனுடைய உயிரை எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு அதில் அந்த டீலை முடிக்கிற விதமாக இவங்க டோட்டலாகவே பாங்ஸுக்கும் இவங்களுக்கு உள்ள அந்த டீலை முடிச்சுக்கிறாங்க. அதில் இதுக்கப்புறம் பாங்ஸு யோன் ஹவாவுடைய கண்ட்ரோலில் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த ஆன்டிமே என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கப்புறம் யோன் ஹவா என்ன பண்ண போகிறா, அவளை ஒன்றும் ப்ரொடெக்ட் பண்ண போறியான்னு கேட்க, அந்த இடத்துல நான் எப்பயுமே என் குழந்தைங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினியோட அம்மா பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துல யோன் ஹவா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்கும் பாங்ஸுக்கும் டீல் கட் ஆனதுனால அவங்களால திரும்ப பாங்ஸுக்கிட்ட டீல் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் தான் ஒரு அம்மா இந்தமாரி அவங்க குழந்தையே இருக்காது, ஆனால் ஒரு தாயை குழந்தையாட்டம் நினச்சின்னு இருப்பாங்களே, அது யோன் ஹவாவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக யோன் ஹவா அந்த குழந்தைய இவங்களுடைய கடவுளாக மாற்றலான்னு ட்ரை பண்ண, அந்த இடத்துக்கு கிடச்சா ஜீவோ வரது மட்டும் இல்லாமல், நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹீரோவுக்கு என்ன ஆச்சுன்ற மாரி இவன் ஓவர் கேள்வி கேட்க, இவன் தான் நமக்கான சீட்டுன்ற மாரி உங்கள் பக்கம் ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க. ஜீவோ கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ ஒரு ரிங்கை புதைச்சி வச்சுருப்பார்ல, அதை இவங்க எத்தாரு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாங்ஸு கடைசியாக எனக்கு ஆர்ச்சரிலாம் பிடிக்கல, நான் ஆர்ச்சரி விட்டு போகிறேன்ற மாரி ஒரு டீல் பண்ணுறாரு. அந்த இடத்துல கோச்சுமே, உனக்கு பைத்தியமா, இப்போ தான் நேஷ்னல் டீமில் ஜாயின் பண்ணும் போது அந்த இடத்துல ஒரு எல்லாத்தையும் உடச்சிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது ஹீரோயினுமே இதான் ஹீரோவுடைய லட்சியம், எதுக்கு நீ இப்படி பண்ணுறன்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோ கிடையாது, இப்போ பாங்ஸு தான் இருக்கான், பாங்ஸுக்கு இது பிடிக்கல, பாங்ஸு சொன்னதை யாருமே கேட்கல, நான் மட்டும் எதுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்கணுன்னு அந்த இடத்துல இவங்க சண்டை போட, கடைசியாக யோன் ஹவா சொன்னதை இவர் செய்யலான்னு இருக்கார் ஜீவோ. அதுக்கேற்ற மாரி அந்த ரிங்கை புதைச்சிருப்பாங்களே, அந்த ரிங்கை இவர் தோண்டி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் யோன் ஹவா கிட்டே எடுத்துன்னு போய் தர்றாரு. யோன் ஹவா அதை வச்சு இப்போதைக்கு பூமிக்கு ஹீரோவுடைய பாடியை எடுக்க கிரிம் ரீப்பரை கூப்பிடலான்னு இருக்காங்க. இதை ஜீவோ கண்ணாடி வழியாக பார்த்து இது தப்பான முடிவுன்னு எடுத்துக்கிறாரு. அதில் ஜீவோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இடத்துல ஹீரோடைய வீட்டுக்கு போய் மொத்த போர்லையுமே பாங்ஸு உடச்சின்னு இருப்பார். ஆனால் அந்த இடத்துல ப்ரேயர் நடக்கிறதுனால பாங்ஸுக்கு திடீர்னு அது ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஜீவோவுமே கால் பண்ணி யோன் ஹவா ப்ரேயர் பண்ணுற விஷயங்கள்லாம் சொல்ல, அதுக்கு நடுவில் ஹீரோவை கட்டி போட்டுறாங்க. கிரிம் ரீப்பர் வரப்போகிறாரில்ல, கிரிம் ரீப்பரை இவங்க ஏமாற்றணும்னு ட்ரை பண்ணுறாங்க. கிரிம் ரீப்பருக்கு நார்மலாகவே சோல்ஸை தான் அவரால் பார்க்க முடியும். அதில் இந்த இடத்துல ஹீரோடைய சோல் இல்லாத மாரி இவங்க சீட் பண்ணலான்னு இருக்காங்க. அதாவது பாங்ஸு ஒரு கல்லறையான் தானே அந்த மோதிரத்தை புதைச்சி வச்சுருப்பாரு. அந்த இடத்துல இவங்க பிளேயர் பண்ணி இந்தமாரி கிரிம் ரீப்பரை ஏமாற்றலான்னு இருக்காங்க.
இன்னொரு பக்கம் யோன் ஹவா பயங்கரமாக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோடைய கண்ணை இவங்க மூடிடுறாங்க. ஏன்னா இந்தமாரி கிரிம் ரிப்பர் கண்ணை வச்சு ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு மூடி வைக்க. ஆனால் இந்த இடத்துல பாங்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. இதுக்கு பதில் அடி தரலான்னு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோயினுமே அவங்க பக்கம் கிரிம் ரிப்பரை கூட்டு ஏமாற்றி கிரிம் ரிப்பரை இந்த உலகத்தை விட்டு அனுப்பலான்னு யோசிக்கும்போது பாங்ஸு திடீர்னு அது மொத்தத்தை கிழிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய ஒரு புக் இருந்திருக்கும். அதுலேயும் இந்த மெத்தட்லாம் இருந்திருக்கும். அந்த மெத்தடை ஒரு படிக்கிறாரு. அது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் பாங்ஸு அந்த காலத்தில் இருந்ததுனால அவர் ஒரு பக்கம் யோன் ஹவாவை தேடி கிரிம் ரிப்பர் அனுப்ப. ஆனால் கிரிம் ரிப்பர் இவங்க 3 பேருமே தேடி போகாமல் வேற ஒரு சைட் கிரிம் ரிப்பர் போகிறாரு. இந்த விஷயத்தை யோன் ஹவா புரிஞ்சுக்கின்னு அவங்க கச்சிப் ஓப்பன் பண்ணும்போது அவங்க கச்சிப்பில் ஒரு ஃபேஸ் வரையப்பட்டிருக்கு. அப்போ தான் யோன் ஹவாவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க வச்சிருக்கிற கச்சிப் வேறு எதுவும் கிடையாது, இது ஒரு ஆம்லெட்டுன்னு புரிய வர. இந்த ஆம்லெட்டை செஞ்சு கொடுத்தது ஹீரோயினுடைய அம்மான்னு தெரியுது. ஹீரோயினுடைய அம்மாவை நோக்கி அந்த கிரிம் ரீப்பர் வரும்போது ஹீரோயினுடைய அம்மாவுடைய மொத்த சக்தியில் போகிற மாரி அவங்க மயங்கிற மாரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரிம் ரீப்பர் அவங்க சோலை எடுக்கிற மாரி காமிக்க கடைசியாக யோன் ஹவா அவங்க கையில் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு இந்த உண்மையை என்கிட்ட சொல்லலைன்னு கேட்கும்போது நான் தான் எப்பயும் சொல்லிக்கினே இருந்தேனே, உன்னை எப்பயும் நான் கைவிட மாட்டேன்ற மாரி இவங்க சொல்ல கடைசியாக அந்த இடத்துல அவங்க மூச்சுமே நிற்கிற மாரி காமிக்கிறாங்க. கடைசியாக எல்லாருமே ரொம்ப அழுதுன்னு இருக்க இப்படி ஒரு சோகமாகவே இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 எபிசோட் தான் இருக்குது. அதோட டோட்டலாக இந்த சீரீஸும் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இதேமாரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் லாசமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன் கைஸ்.